ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹேமா சேனல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான டொமேட்டோ கேப்சிகம் சாதம் எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, எண்ணெய், கடுகு, கொஞ்சம் கடலப்பருப்பு, ஒரு 6 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், 3 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் நான் இது எல்லாமே கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் மெலிசா நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி துண்டு துண்டாக நம்ம கொஞ்சம் நறுக்கிக்கணும். ஓகேங்களா? இதன் ஃபுல்லாக நறுக்கி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, அடுத்தது வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக தூவி வச்சுட்டு அதையுமே இந்த நீட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குடமிளகா. ஸோ குடமிளகா பார்த்தீங்கன்னா நம்ம லைக் ரொம்ப நீட்டாக கட் பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான ஷேப்பாக ஒரு பாதி பாதியை இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். ஸோ இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பூண்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பூண்டு எடுத்துக்கிட்டு நான் ஒவ்வொன்றா பூண்டோட தோலை நான் உரிச்சிட்டு மொத்தமான பூண்டை உரிச்சிட்டேன். ஸோ நான் பூண்டை மத்தாலும் நான் கொஞ்சம் நசுக்கிக்கிறேன். ஏன்னா நம்ம இப்படி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நான் ரைஸும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கடாய் சூடாகட்டும். அது சூடானதும் நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக ஆயில் ஊற்றணும். ஆயில் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கிட்டால் போதும். ரொம்ப அதிகமாகலாம் தேவையில்லை. ஸோ ஆயில் கொஞ்ச நேரம் காயிடும். காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நெக்ஸ்ட் கடுகு கடுகு இதில் நம்ம ஆட் பண்ணணும். கடுகு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பூண்டும் அண்ட் பச்சை மிளகாவும் நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஸோ இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் ஃப்ரை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் லைக் பூண்டோட ஸ்மெல் வர்றது நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு 30 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் வதங்குற வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்க விடணும். ஸோ அது நல்லா வதக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் சால்ட் இப்போ ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம சால்ட் ஆட் பண்ணும்போது வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அந்த ரீசனுக்காக நான் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இதில் தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணணும். தக்காளி பார்த்திங்கன்னா அது பச்சையாக தெரியக்கூடாது. அது நல்லா ஃபுல்லாக அது எல்லாத்துக்குமே நல்லா ஜெல்லாகிற மாதிரி நம்ம ஃபுல்லாக வதக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ வச்சுருந்த கடலப்பருப்பை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கடலப்பருப்பு நான் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா நம்ம ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும். ஸோ அந்த கடலப்பருப்போட கலரும் சேஞ்ச் ஆகும், ஃபுல்லாகவே பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே ஜெல்லாகிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு கலர் டேஸ்ட்டுக்காக தான். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் நறுக்கி வச்சுருக்க எல்லா கேப்சிகமுமே இதில் போட்டு நான் அதை என்ன பண்ணிக்கிறேன், நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கேப்சிகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. லைக் அதில் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் நம்ம வச்சுருக்க ரைஸ் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கேற்ற மாதிரி தக்காளியும் எல்லாமே இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடணும். இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே விடலாம். ஓகேங்களா?
இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வந்து இது கட் பண்ணிக்கலாம். ஸோ கொத்தமல்லி போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் அண்ட் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக. ஸோ நான் கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மேலே தூவி விட்டால் போதும். இது தூவி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஸ்டவ்லேயே நம்ம ஆன் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான சுவையான எனக்கு பிடிச்ச டொமேட்டோ கேப்சிகம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் சைட் டிஷ்ஷாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் நான் பொரிச்சுக்கிறேன். நான் அப்பளம் வந்து நான் இந்த மாதிரி குட்டி பேனில் பொரிக்கலான்னு இருக்கேன். ஸோ குட்டி பேனில் நான் வந்து அப்பளம் பொரிக்கலான்னு இருக்கேன். பேன் நல்லா சூடானதும் நான் வந்து இதில் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு தான் ஆட் பண்ணணும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா எண்ணெயும் நான் காலி பண்ணிட்டேன். இது கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நான் வந்து கேன்லேருந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டு நான் இதில் ஊற்றுறேன். ஓகேங்களா? கேன்லேருந்து நான் எண்ணெய் எடுத்துட்டேன். இப்போ அதை வந்து நான் ஆல்ரெடி ஊற்றின எண்ணெயிலே நான் கொஞ்சம் ஊற்ற போகிறேன். லைக் அப்பளத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சு சூடாகட்டும். ஸோ சூடானதுக்கப்புறமா நம்ம அப்பளம் பொரிக்கலாம். ஸோ அதற்கு வெயிட் பண்ணணும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நான் வந்து இதில் ஒரு அப்பளம் போட்டுட்டு நான் வந்து இதை பொரிக்கிறேன். ஸோ வந்து நம்ம அப்பளம் வந்து நல்லா திருப்பி பொரிக்கணும். ஓகேங்களா? ஒன் சைடில் ஃபுல்லாக பொரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் பொரிக்கணும். எனக்கு நிறைய அப்பளம் பிடிக்குன்றதுக்காக நான் வந்து நிறைய அப்பளத்தை நான் வந்து பொரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு பார்க்க காமெடியாக இருக்கும். நான் ஸ்பூன்லேயும் ஃபோர்க்லேயும் வச்சு நான் வந்து திருப்பிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் பிடிக்குன்றதுக்காக நான் இதை பண்ணேன். ஓகேங்களா? நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான டேஸ்டான நம்ம லஞ்சுக்கு ஏற்ற தக்காளி கேப்சிகம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ டேஸ்ட் பண்ணால் இட் வாஸ் awesome. Guys, you should have tried this.